சென்னையில் உள்ள அம்மா உணவகத்தை மேம்படுத்துவதற்காக 21 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தேனாம்பேட்டையில் உள்ள அம்மா உணவகத்தை சற்று முன்பு ஆய்வு செய்த பிறகு தற்போது அம்மா உணவகத்தை மேம்படுத்துவதற்காக 21 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கலாம். வணக்கம் அரசி. அம்மா உணவகங்களை தொடர்ந்து சிறப்பாக நடத்த முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதோடு சமையலறை மற்றும் உணவு கூடத்தை தூய்மையாக பராமரிக்கவும், ஏழை எளியோருக்கு பயன்பெறும் வகையில் சுவையான தரமான உணவை தயாரித்து வழங்கவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவுரை வழங்கியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 21 கோடி ரூபாய் செலவில் சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களை மேம்படுத்திடவும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணை பிறப்பித்திருக்கிறார். சென்னை மாநகராட்சியில் 200 கோட்டங்களிலும் 7 அரசு மருத்துவமனைகளிலும் சென்ற ஆட்சி காலத்தில் துவங்கப்பட்ட 388 அம்மா உணவகங்கள் தற்போது தொடர்ந்து செயல்பட்டு ஏழை எளியோருக்கு பயனளிப்பதற்காக அனைத்து நடவடிக்கைகளும் அரசு மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அம்மா உணவகத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டதன் அடிப்படையில் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் 14 கோடி ரூபாய் செலவில் உணவகங்கள் புனரமைத்திடவும் ஆணையிட்டிருக்கிறார். தங்கள் பகுதியில் உள்ள அம்மா உணவகங்களுக்கு அவ்வப்போது நேரில் சென்று ஆய்வு செய்து தேவையான உதவிகளை செய்து தர வேண்டும் எனவும் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது.